கர்னல் தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்னல் வணக்கம். நான் சொன்ன இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றா பார்த்துருப்பீங்க, நீங்கள் வார்ஃபீல்டில் இருந்திருப்பீங்க. இந்த நகர்வுகள்லாம் போருக்கு தான் இட்டு செல்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக இது வந்து ஃபுல் ஃபிளட்ஜ்டு வந்து ஒரு போருக்கு போகின்றதா, முழுமையான போரை நோக்கி போகின்றதா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு 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 மிக துல்லியமான மிக பலமான ஒரு அடி கொடுப்பதற்கான ஒரு நகர்வை நோக்கி செல்கின்றது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம், அவங்க வந்து திருப்பி நீங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம பார்க்கறது, வெளிநாடுகளுடைய தூதுவர்களை இன்று சந்தித்து நமது நிலையை அவர்களுக்கு வந்து சொல்றாங்க. அவங்களுடைய டிப்ளமசியில வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து கெயின் பண்றோம். ஸோ அந்த டிப்ளமசியோட வந்து மிக முக்கியமானது ஒரு போருக்கு முன்பு வந்து 3 விதமானது. ஒன்று வந்து பொருளாதாரம், ரெண்டாவது வந்து ராணுவம், மூணாவது வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸ். ஸோ அந்த டிப்ளமசியை வந்து அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க கை வச்சிருக்காங்க. அதுல வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு உலக நாடுகள் இருந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து வாங்குவதற்காக அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்பயே இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இருக்கின்றது. அந்த திட்டம் என்னங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. நிச்சயமாக ஒரு பெரிய அடி வந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்க போகின்றது அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறப்ப, நம்ம உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக், டிப்ளமேட்டிக் அண்ட் எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா? 5 பாயிண்ட் நம்ம கொடுத்தோம். இண்டூஸ் வேலி வாட்டரை வந்து நம்ம வந்து நிறுத்தினோம். 1960 வந்து சைன் பண்ணப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த பெரிய இது வந்து 80% ஆஃப் பாகிஸ்தானுடைய இரிகேஷன், அக்ரிகல்ச்சரையே வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலை. அவங்களுக்கு வந்து அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து முடக்கி விட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து லாகூர் அண்ட் கராச்சிக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து அந்த இண்டூஸ் தண்ணீர் வழியா தான் போகின்றது. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து குறைபாடு, தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது. அவங்களுடைய வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து ஜெனரேஷன் வந்து தடைபட போகின்றது. மிகப்பெரிய ஒரு கலாப்ஸ் வந்து நம்ம வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த இண்டூஸ் ட்ரீட்டியை வந்து நம்ம வந்து ஹெல்டு பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதையும் தாண்டி பல மெஷர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். லைக் உங்களுக்கு சார்க்கனுடைய அந்த விசா எக்ஸம்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஹெல்டு பண்ணியிருக்கிறது. இது மாதிரி அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கின்றது. வாகா பார்டர்னுடைய ஒரே ஒரு பகுதி, அங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து நடக்கணும். அது ஆல்ரெடி நம்ம வந்து மூடிட்டோம். அதை இன்னைக்கு நாங்க மூடுறோம்னு அவங்க சொல்றாங்க. ஆல்ரெடி வி ஹவ் க்ளோஸ்ட் டோரை, நம்ம மூடிட்டோம். மூடின கடைக்கு 100 பூட்டு போடுறேன் அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ அவங்களுடைய நிலைமை வந்து பரிதாபமான நிலை. ஏதாவது ஒன்று அவங்க மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து சில ஸ்டெப் எடுக்கிறாங்க. இந்தியா எதை நோக்கி செல்கின்றது என்றால், ஒரு சரியான ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்பிப்பதற்காக முழுமையான ஒரு 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 நகர்வை வந்து கொண்டு செல்வதற்காக பதிலடியா இருக்கும் அப்படின்னு பிரதமர் கூட சொல்றாரு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.